அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் 7 வெள்ளி ஜெபத்தின் 5ஆம் வெள்ளிக்குள் வந்திருக்கிறோம். முதல் வெள்ளியில் கெத்சேமனை தோட்டத்தின் உள்ளுக்குள்ளே வேதனையை பார்த்தோம். 2ஆம் வெள்ளியில் துரோகமும் தனிமையும் பார்த்தோம். 3ஆம் வெள்ளியில் அநியாய விசாரணையையும் பொய் குற்றச்சாட்டையும் பார்த்தோம். 4ஆம் வெள்ளியில் அடிதடியும் அவமானமும் பார்த்தோம். இன்று 5ஆம் வெள்ளியில் இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து நடந்த அந்த வேதனை நிறைந்த பாதையை நினைவு கூறப் போகிறோம். அடிகளாலும் காயங்களாலும் உடல் முழுக்க கிழிந்த நிலையில் இயேசுவின் தோள்களில் சிலுவை வைக்கப்படுகிறது. அது ஒரு மரம் மட்டுமில்லை, மனிதனின் பாவம், சாபம், தோல்வி எல்லாவற்றையும் சேர்த்த சுமை. அவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு அடியும் வலியோடு, ஒவ்வொரு மூச்சும் வேதனையோடு வருகிறது. இந்த காட்சியை நாம் யோவான் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையை சுமந்தபோது அவர் பலவீனமானவர் இல்லை. அவர் உலகத்தை சிருஷ்டித்த தேவன். ஆனாலும் அந்த பாதையில் அவர் தடுமாறுகிறார், விழுகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பலவீனத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு மனிதன் கொண்டு வரப்படுகிறான், சீரேனேயன் சிமோன். அவனை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். இது லூக்கா புத்தகம் 22 அல்ல 23ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு முழுமையாக சுமக்கவில்லைன்னு இல்லை, மனிதனையும் தம்முடைய வேதனை பயணத்தில் சேர்த்து கொண்டார். அந்த பாதையில் பெண்கள் அழுகிறார்கள். இயேசு திரும்பி அவர்களை பார்த்து, என்னை நினைத்து அழ வேண்டாம், உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நினைத்து அழுங்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய வலியிலேயும் மற்றவர்களை நினைக்கும் இதயம் அது. தன்னை மறந்து உலகத்தை நினைத்த தேவன். இந்த வார்த்தைகளும் லூக்கா புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. 5ஆம் வெள்ளி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பெரிய உண்மை என்னன்னா, இயேசு தம்முடைய சிலுவையை மட்டும் சுமக்கவில்லை, நம்முடைய சிலுவையையும் அவர் புரிந்து கொண்டார். வாழ்க்கை சுமை அதிகமாயிருக்கும் நேரத்தில், என்னால முடியலன்னு சொல்லும் தருணத்தில் இந்த 5ஆம் வெள்ளி நமக்கு நினைவூற்றது, இயேசு அந்த பாதையை ஏற்கனவே நடந்துவிட்டார். அவர் விழுந்த இடத்திலே நம்மையும் விழவிடாமல் பிடித்துக்கொள்ள வல்லவர். இந்த சிலுவை சுமக்கும் பாதை தோல்வியின் பாதை போல தெரிந்தாலும் அது உண்மையிலே கீழ்ப்படிதலின் பாதை. தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்த இயேசு அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இன்று நம்ம வாழ்க்கையிலே வரும் சுமைகளும் தேவனுடைய கையில் அர்த்தமுள்ளதாக மாற முடியும். 5ஆம் வெள்ளி நமக்கு சொல்லுற செய்தி இதுதான். சுமையில்லாத வாழ்க்கை இல்லை, ஆனாலும் சுமையை தனியாக சுமக்க வேண்டிய வாழ்க்கையும் இல்லை. இன்றைய 5ஆம் வெள்ளியில் நாம மனசுல வைக்க வேண்டியது, இயேசு தம்முடைய தோள்களில் சிலுவையை வைத்துக் கொண்டார், நம்முடைய தோள்களில் சுமை இல்லாம இருக்கணும்னு. அவர் அவமானத்தின் பாதையை நடந்தார், நாம மரியாதையின் பாதையை நடக்கணும்னு. சிலுவை சுமந்த இயேசுதான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆறுதல். இப்போ நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, 5ஆம் வெள்ளி நாளிலே சிலுவையை சுமந்து நடந்த இயேசுவை நினைத்து உம்மிடம் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு தாங்க முடியாத சுமை போல தெரிகிற எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சிலுவை சுமந்த இயேசு எங்களோடு நடந்து எங்களை விழாமல் தாங்கிக் கொள்ளும். எங்கள் சுமைகளை உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்ளும் கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த 5ஆம் வெள்ளி செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார்த்தை இன்னொருத்தருக்கும் ஆறுதலாக இருக்கட்டும்னு ஷேர் பண்ண மறக்காதீங்க. 7 வெள்ளி ஜெபத்தின் அடுத்த செய்தியான 6ஆம் வெள்ளியை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.